இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். மசோதா ஒப்புதலுக்கான காலக்கெடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரம் தொடர்பாக கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், காஷ்மீர், ஜார்க்கண்ட் ஆகிய 8 மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாநில சுயாட்சியை காக்க அனைத்து மாநிலங்களும் உறுதி கொள்ள வேண்டும் என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்பை பாதுகாத்திட மாநில முதல்வர்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தமிழக அரசால் பெறப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நிலையில் நடப்பாண்டில் 3% கட்டணத்தை உயர்த்துவதற்கு ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த ஆண்டு ஜூலையில் 4.8% உயர்ந்தது. நடப்பாண்டில் 3% உயர்த்துவதற்கு ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவை தமிழக அரசே பரிசீலிக்கும் எனவும் அதன் அடிப்படையிலே மின்சார வாரியம் செயல்படும் என மின்வாரியத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட PSLV-C61 திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. PSLV-C61 மூலம் EOS-09 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 4 கட்டங்களாக ராக்கெட் செலுத்தப்படும் நிலையில் 3வது அடுக்கு பிரிந்தபோது PSLV-C61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் 232வது கிலோமீட்டர் தொலைவில் ராக்கெட் சென்று கொண்டிருக்கும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சரியான பாதையில் பயணிக்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தம் முடிவடைவதாக தகவல் வெளியான நிலையில் போர் நிறுத்தம் தொடரும் என ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா சிந்தூர் ஆபரேஷனை செயல்படுத்திய நிலையில் இரு நாடுகளும் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டது. பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேசிய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் பேச்சுவார்த்தையின் போது முடிவு செய்யப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு காலாவதி தேதி எதுவும் இல்லை எனவும் இந்தியா, பாகிஸ்தான் DGMOக்களுக்கு இடையே எந்த பேச்சுவார்த்தையும் திட்டமிடப்படவில்லை எனவும் கூறினார். இந்தியாவை போன்று பாகிஸ்தானும் தங்களது தூதுக்குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து வெளிப்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை முன்னிலைப்படுத்தும் விதமாக உலகம் முழுவதும் 7 அனைத்து கட்சி குழுக்களை அனுப்புவதாக இந்தியா அறிவித்திருந்தது. இந்நிலையில் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ சர்தாரி தலைமையிலான குழுவை முக்கிய வெளிநாட்டு தலைநகரங்களுக்கு அனுப்புவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிலாவல் தனது எக்ஸ் தளப்பதிவில் பாகிஸ்தான் பிரதமரின் அறிவுரைப்படி இந்த சவாலான நேரத்தில் பாகிஸ்தானுக்கு சேவை செய்வதில் உறுதியாக இருப்பதில் பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலுக்கு 15,000 கோடி ரூபாய் செலவழித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்தூர் ஆபரேஷனை இந்தியா செயல்படுத்தியது. இதனையடுத்து பாகிஸ்தான் 4 நாள் தொடர் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்தியா அத்தனையையும் முறியடித்தது. தாக்குதலை ஒட்டி மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக நாள் ஒன்றுக்கு 1000 கோடி முதல் 5,000 கோடி வரை செலவானதாகவும் அந்த வகையில் 4 நாள் செலவு என மொத்தம் 15,000 கோடி ரூபாய் செலவானதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்திலிருந்து ஆயத்த ஆடைகள் இறக்குமதிக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. ஆயத்த ஆடைகள், பழங்கள், பருத்தி உள்ளிட்டவை வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் தரைவழி இறக்குமதியை ரத்து செய்தும் மும்பை, கொல்கத்தா துறைமுகங்கள் வழியாக வங்கதேச பொருட்களை இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்யலாம் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடந்த மாதம் சில இந்திய பொருட்களுக்கு வங்கதேசம் தடை விதித்த நிலையில் பதிலடி தரும் விதமாக மத்திய அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திரைப்பட படப்பிடிப்புகளை துருக்கி, அஜர்பைஜானில் நடத்த வேண்டாம் என இந்திய திரைப்பட அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட சிந்தூர் ஆபரேஷன் நடவடிக்கைக்கு எதிராக துருக்கி, அஜர்பைஜான் நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தன. இதனையடுத்து அந்த நாடுகளுக்கு சமூக வலைதளங்களில் இந்தியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்நாடுகளில் படப்பிடிப்புகளை நிறுத்துமாறு திரைத்துறையினருக்கு அனைத்து இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது.
ஆபரேஷன் சிந்தூர் பற்றி வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு தெரிவித்ததற்காக வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ தாக்குதல் பற்றி பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்தது குற்றம், இதற்கு அனுமதி கொடுத்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அரசு பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அதுபோல் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. நெதர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி ஆகிய 3 நாடுகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த பயணத்தின் போது அந்நாடுகளின் தலைவர்களை சந்தித்து அவர் பேசவுள்ளார். மேலும் இரு நாடுகளின் உறவுகள் குறித்தும் பரஸ்பர நலன்களை பற்றியும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பகல்காம் தாக்குதலின் போது உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளின் ஒரு பகுதியாக இந்த 3 நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்த துருக்கிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக துருக்கி பல்கலைக்கழகங்களுடனான ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்வதாக மும்பை ஐஐடி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐஐடி மும்பை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், துருக்கி சம்பந்தப்பட்ட தற்போதைய புவிசார் சூழ்நிலை காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை துருக்கி பல்கலைக்கழகங்களுடனான ஒப்பந்தங்களை ஐஐடி மும்பை நிறுத்தி வைப்பதாக பதிவிட்டுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் எங்களின் உண்மையான நண்பன் என்றும் எதிர்காலத்தில் பாகிஸ்தானுக்காக துணை நிற்போம் என துருக்கி அதிபர் எர்டோகன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி குறித்து தவேக தலைவர் விஜயிடமிருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை, யார் யாரோ கேட்கும் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கூற இயலாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் சூரிய வெப்பத்தில் அவதிப்படும் போது முதலமைச்சர் மட்டும் குழுகுழுவென ஊட்டி மலர் கண்காட்சிக்கு சென்று விதவிதமாக உடை அணிந்து இருக்கையில் அமர்ந்து போட்டோ ஷூட் செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். மேலும் நாங்கள் எல்லாம் கலைஞர் குடும்பம் என்று சொல்கிறார்களே தவிர தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று யாரும் சொல்லவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தில் நகைக்காக ராமசாமி பாக்கியம் என்ற மூத்த தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 12 தடைப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தேடப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இதில் தொடர்புடையதாக அச்சியப்பன், ரமேஷ், மாதேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்துள்ள போலீசார் கோபி அருகே உள்ள கடத்தூர் காவல் நிலையத்தில் பலத்த பாதுகாப்புடன் 3 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் கிணற்றுக்குள் கவிழ்ந்த விபத்தில் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் தப்ப முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மீரான்குளம் பகுதியில் 8 பேர் பயணித்த ஆம்னி கார் கிணற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலக பிரேக் இன்ஸ்பெக்டர் பாத்திமா தலைமையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் வெளியே வர முடியாமல் காரில் சிக்கி உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் ஆம்னி வேன் கிணற்றில் பாய்ந்த விபத்தில் 45 சவரன் நகையை தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர். தூத்துக்குடி அருகே விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் உடல்களுக்கு திமுக எம்பி கனிமொழி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மீரான்குளம் பகுதியில் வேன் ஒன்று கிணற்றில் பாய்ந்த விபத்தில் 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட பின்னர் 5 பேரின் உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முன்னதாக உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு மின்வாரியம் யூனிட் 14.36 ரூபாய் வீதம் 13,179 கோடி ரூபாய்க்கு கூடுதலாக மின்சாரம் வாங்கியது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 41,000 கோடி ரூபாய் அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனாலும் மின்சாரம் வாரியம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குவதற்கான காரணம் அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டதுதான் என குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி, அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கியது குறித்து உயர்நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காசு வாங்காமல் மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும் தான் தமிழ்நாடு அரசியலில் மாற்றம் ஏற்படும், ஒருபோதும் அரசியல்வாதிகள் காலில் விழாதீர்கள் என மதிமுக முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மதிமுக பிரமுகரின் இல்ல திருமண விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அரசியல் சீரழிவுக்கு பொதுமக்கள் தான் காரணம் என்றும், காசு வாங்காமல் என்றைக்கு மக்கள் வாக்களிக்கிறார்களோ அன்றைக்கு தான் சமுதாயத்தில் மாற்றம் வரும் என்றார்.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உறவினர்களிடையே ஏற்பட்ட மோதலில் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் சிறுவன் உட்பட 2 பேர் காயமடைந்தனர். பாறைக்குளம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் மாரிசாமியின் மனைவிக்கும் பெரியப்பா மகன் மணிகண்டனுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மாரிசாமி திடீரென பிஸ்டல் துப்பாக்கியை எடுத்து வந்து சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் மணிகண்டன் தப்பிய நிலையில் அவரது சகோதரர் உதயகுமாருக்கும் கிஷோர் என்ற சிறுவனுக்கும் குண்டு காயம் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை அருகே மயான பாதை ஆக்கிரமிப்பால் இறந்தவர்களின் உடலை எடுத்து செல்ல முடியாமல் பட்டியலின மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். சோளிங்கர் அடுத்த நந்திமங்கலத்தில் வசித்து வரும் ஆதி திராவிடர் சமூக மக்கள் 32 ஆண்டுகளுக்கும் மேலாக மயான பாதை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு அரசு சார்பில் வாங்கப்பட்ட இடத்தை ஒரு பிரிவினர் ஆக்கிரமித்துள்ளதாக இறந்தவர்களின் உடல்களை எடுத்து செல்ல முடியாமல் தவித்து வரும் மக்களிடம் சோளிங்கர் வட்டாட்சியர் செல்வி, வருவாய்த்துறை சார் ஆய்வாளர் தேவி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது எதிர்த்தரப்பினர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் அருகே இளைஞரை கொலை செய்தவர்களை கைது செய்யக்கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த கமால் முஸ்தபா என்பவரின் மகன் சையத் அப்துல்லா என்பவரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர்கள் 2 காரில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திணைக்குளம் கடற்கரை பகுதியில் இளைஞரின் உடல் கரை ஒதுங்கியதை அடுத்து தனது மகனை அவரது நண்பர்கள் கொலை செய்துவிட்டதாக அப்துல்லாவின் தாய் கண்ணீருடன் தெரிவித்தார். மேலும் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகளை அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் சிசுவை புதைத்த சம்பவத்தில் காதலனை புதுக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். உதயசூரியபுரம் பகுதியில் மண்ணில் புதைக்கப்பட்ட சிசுவை மூதாட்டி ஒருவர் அளித்த தகவலின்படி மீட்ட போலீசார் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவி வினோதினி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிலம்பரசன் என்பவருடன் நெருக்கமாக பழகியதால் குழந்தை பிறந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வினோதினி மற்றும் அவரது காதலன் சிலம்பரசன் ஆகிய இருவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் காதலன் சிலம்பரசனை கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியரை வனத்துறை சோதனை சாவடியில் வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் பெற்றதாக வனவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புளியரை பகுதியில் உள்ள வனத்துறை சோதனை சாவடியில் பணியில் இருந்த சுப்பிரமணியன் என்ற வனவர் வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் வாங்குவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் குற்றம் நிரூபணமானதை அடுத்து வனவர் சுப்பிரமணியனை பணியிட நீக்கம் செய்து தென்காசி மாவட்ட வன அதிகாரி அகில் தம்பி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்து வரும் நபர்களை போலீசார் தேடி கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக தென்காசி குற்றாலம், செங்கோட்டை, திருவேங்கடம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வரும் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதுபோன்ற பதிவுகளை பதிவிடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தென்காசி மாவட்ட காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000க்கும் அதிகமான வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் கீழே சாய்ந்து விழுந்து சேதமடைந்தன. இதனால் கவலையடைந்த விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்ந்த கனமழையால் மலர் கண்காட்சியை ரசிக்க வந்த சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சர்வதேச சுற்றுலா தளமாக திகழக்கூடிய உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். இந்நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மரத்தடியில் தஞ்சமடையும் நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாவதன் காரணமாக வரும் 22ஆம் தேதி அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு திசையில் நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறை நாளையொட்டி இன்று அதிகாலை முதலே கோவிலில் குவிய தொடங்கிய பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
பிரசித்தி பெற்ற மதுரை அழகர் கோவிலில் கள்ளழகர் இளைப்பாறும் நிகழ்வு நடைபெற்றது. சித்திரை திருவிழா கடந்த 10 நாட்களாக நடைபெற்று முடிந்தது. இதில் அழகர் கோவிலிலிருந்து மதுரை வரை கள்ளழகர் பெருமாள் 7 நாட்கள் 80 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று வந்துள்ளனர். இதனால் அவருக்கு நூபுரகங்கை தீர்த்தத்தினால் பிரதிஷ்டை செய்து திருக்கரங்களையும் திருப்பாதங்களையும் திருமேனியையும் பட்டர்கள் சோர்வு நீக்கும் பொருட்டும் இளைப்பாறும் வகையிலும் வேத மந்திரங்களுடன் பூஜைகள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் வழக்கம் போல் கள்ளழகர் அசதி களைப்பாறும் நிகழ்வு நடைபெற்றது. கோடை விடுமுறையொட்டி வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோடை விடுமுறையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இன்று வழக்கத்திற்கு மாறாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வேளாங்கண்ணி ஆர்ச் பகுதி முதல் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் குற்றாலம் மெயின் அருவி வறண்டு காணப்படுகிறது. இந்நிலையில் திடீரென பரவலான மழை பெய்ததில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றாலம் மெயின் அருவியில் ஒரு ஓரமாக கொட்டும் அருவியில் பெண்கள் மற்றும் ஆண்களும் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். தொடர் விடுமுறையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். தஞ்சை பெரிய கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தொடர் விடுமுறை என்பதால் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து பெரிய கோவில் அழகை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தர்மபுரி அருகே கொட்டும் மழையிலும் நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். மாதுபட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அம்பாளின் தேர்வலம் நடைபெற்றது. அப்போது திடீரென மழை வெளுத்து வாங்க தொடங்கியது. இருப்பினும் அதனை பொருட்படுத்தாத பக்தர்கள் சேரும் சகதியும் நிறைந்த பாதை வழியாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அசராமல் தேரினை இழுத்து வந்து வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் அதிக அளவில் மீன்கள் சிக்கியதால் மீன்பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறுகுடி ஊராட்சிக்குட்பட்ட பூசாரிப்பட்டியில் உள்ள தாமரை கண்மாயில் பிரம்மாண்ட மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சிறுகுடி பூசாரிப்பட்டி உள்ளிட்ட 18 பட்டி கிராம மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மீன்பிடித்தனர். ஜிலேபி, குரவை, ரோகு, பாப்லெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் 2 கிலோ முதல் 5 கிலோ எடை வரை கிடைத்ததாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த கரடியால் மக்கள் அச்சமடைந்தனர். உணவு தேடி கண்ணேரி கிராமத்திற்குள் இரவு நேரத்தில் நுழைந்த கரடி ஒன்று அங்குள்ள தெருக்களில் சர்வசாதாரணமாக உலா வந்தது. அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சி தற்போது வைரலாகி வரும் நிலையில் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் பெரும் அசம்பாவிதம் நிகழும் முன்பாக கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பெருங்குளத்தூர் வாங்கிய பிரியாணிக்கு பணம் கேட்ட ஊழியரை இருவர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருங்குளத்தூர் அடுத்த நெடுங்குன்றம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரியாணி கடையில் நேற்று பிரியாணி பார்சல் வாங்கி இருவர் பணம் கொடுக்காமல் இருந்துள்ளனர். அவர்களிடம் கடையின் ஊழியர் பணம் தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் பணம் கொடுக்காமல் அவரிடம் வாக்குவாதம் நடத்திய இருவரும் ஒரு கட்டத்தில் அந்த ஊழியரை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்த புகாரில் நெடுங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், பிரபு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் முன்பகை காரணமாக ஒருவர் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையுண்ட உடன்குடி புதுமனை பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அதே பகுதியை சேர்ந்த ராஜன் என்பவரது ஐஸ் ஆட்டோ கண்ணாடியை உடைத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் முன்பகை இருந்து வந்த நிலையில் நேற்றிரவு மதுபோதையில் பாலகிருஷ்ணன் மற்றும் ராஜன் மகன் ராபின்சன் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ராபின்சன் பாலகிருஷ்ணனை ஓட விரட்டி அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ஓசூரில் சரக்கு வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து குட்கா கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சீதாராம் மேடு பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பெங்களூருவில் இருந்து வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். வாகனத்தின் பின்பகுதியில் பேப்பர் பண்டல் அடுக்கி வைக்கப்பட்டு முன்பகுதியில் இரும்பு தகடு சீட்டு அமைத்து அதற்குள் ரகசிய அறை வைத்து குட்கா கடத்தி வரப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து கர்நாடக மாநிலம் தும்கூர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் நரசிம்மா என்பவரை கைது செய்த போலீசார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஆம்பூர் இந்தியன் வங்கியில் நகைக்கடன் செலுத்த வந்த பெண் கட்டிய பணத்தில் 84 கள்ளநோட்டுகள் இருந்த விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மூக கொள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் ஷபானா. இவர் தனது அடகு வைத்த நகையை மீட்க 40,000 ரூபாய் பணம் கட்டியுள்ளார். அதில் 100 ரூபாய் நோட்டுகளில் 84 எண்ணிக்கையில் கள்ளநோட்டுகள் இருந்தன.
இதனையடுத்து வங்கி மேலாளர் கொடுத்த புகாரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் மளிகை தோப்பை சேர்ந்த தௌஃபிக் மற்றும் மருத்துவர் நகரை சேர்ந்த இம்ரான் ஆகியோர் ஷபனாவிற்கு கள்ள நோட்டுகளை கொடுத்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தேனி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஒரு வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தைக்குட்டி பலியானது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கொடைக்கானல் செல்லும் சாலையில் உள்ள டம்டம் பாறை அருகே சாலை ஓரத்தில் பெண் சிறுத்தைக்குட்டி இறந்த நிலையில் கிடந்துள்ளது. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தைக்குட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கோடை சீசனை முன்னிட்டு உதகையில் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் ஓவிய கண்காட்சி தொடங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு விழாக்களும் தனியார் அமைப்புகள் சார்பிலும் நாய்கள் கண்காட்சி, ஓவிய கண்காட்சிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சோலோ ஆர்ட் கேலரி சார்பில் துவங்கியுள்ள ஓவிய கண்காட்சி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 21 ஓவிய கலைஞர்களால் படைக்கப்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஓவியங்கள் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளதாக ஓவிய கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் சாலமோன் தெரிவித்தார். பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் படிப்பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இடவம் மற்றும் வைகாசி மாத பூஜைகளுக்காக கடந்த 14ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்டது. இந்நிலையில் சபரிமலையின் 18 படிகளும் சுத்தம் செய்யப்பட்டு பட்டு விரித்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதனையடுத்து ஒவ்வொரு படியிலும் விளக்கேற்றி படிபூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் 18 தேவதைகளையும் ஒவ்வொரு படியிலும் அமர்த்தி நடத்தும் இந்த படிபூஜையில் பங்கேற்போருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சர்வ பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முன்னாள் பிரதமர் HD தேவகவுடா சாமி தரிசனம் செய்தார். முன்னாள் பிரதமர் HD தேவகவுடா, அவரது மகனும் கர்நாடக முன்னாள் அமைச்சருமான HD ரேவண்ணா மற்றும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்பு அளித்து தரிசன ஏற்பாடுகளை செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள ரங்கநாயக மண்டபத்தில் தேவ பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கியதோடு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களையும் வழங்கி கௌரவித்தனர். தெலுங்கானாவில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியை இழுத்து செல்லும் பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. தெலுங்கானா அடுத்த வேலமுலவாடாவில் உள்ள நந்தி கமானார் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கொழுனூர் கிராமத்தைச் சேர்ந்த திருப்பதி என்பவர் சென்றுள்ளார். அப்போது கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து பைக் மீது மோதி இழுத்து சென்றது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 3 மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். குல்சார் ஹவுஸில் உள்ள நகைக்கடையில் பற்றி தீ அடுத்தடுத்து 3 மாடிகளுக்கும் வேகமாக பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் பற்றி எரிந்த தீயில் சிக்கி 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நடப்பு IPL தொடரில் இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியேறிய நிலையில் அடுத்த ஆண்டு IPL தொடரில் கேப்டன் தோனி விளையாடுவாரா என ரசிகர்களிடையே கேள்வி எழுந்துள்ளது. ஓய்வு குறித்து பேசிய தோனி, அடுத்த 8 மாதங்களுக்கு எனது உடல் அழுத்தத்தை தாங்குகிறதா என்பதை பார்க்க வேண்டும் எனவும், ஓய்வு குறித்து இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் அடுத்த ஆண்டு IPL தொடரில் தோனி விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளனர். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கு வன்னி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று அதிகாலை நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து நந்திக்கடலில் சுடரேற்றியும் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக தொடர் போர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 15ஆம் தேதி துருக்கியில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் இரு நாட்டு கைதிகளை பரிமாறிக்கொள்வதில் மட்டுமே உடன்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் உக்ரைனின் முக்கிய பகுதிகளின் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. தாக்குதல் குறித்து தெரிவித்த உக்ரைன் ராணுவம், இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 88 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியும் மற்றவர்களை திருப்பி அனுப்பியும் தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் ஏற்பட்ட கடும் சூறாவளியால் 27 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட திடீர் சூறாவளியால் மிசோரி மாகாணத்தின் செயின்ட் லூயிஸ் நகரில் 5000 கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. மேலும்
கென்டக்கி மிசோரி பகுதியில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பும் மின்சார பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை சூறாவளியால் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்ட நபர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காசா போரின் போது இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உதவியதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து இஸ்ரேல் எதிர் தாக்குதல் நடத்தியதில் காசாவில் 50,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் காசாவில் நடந்த போரின் போது இஸ்ரேலிய ராணுவத்துக்கு மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் சேவைகளை விற்றதாகவும் இஸ்ரேலிய பிணைய கைதிகள் மீட்பதற்காக முயற்சிகளுக்கு உதவியதாகவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு எந்தவிதமான உதவியும் கிடைப்பதில்லை என்று நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு எவ்வித நம்பிக்கையும் கிடையாது என்றார். மேலும் இளைஞர்கள் அனைவரும் விவசாயம் செய்ய முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்.